ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோன்னா உங்கள் வேரியபிளோட கரண்ட் வேல்யூலேருந்து 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ உங்கள் வேரியபிள் வேல்யூ வந்து இப்போ வந்து 10ன்னு இருந்ததுன்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 11 ஆகும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோன்னா வந்து உங்களுக்கு வந்து 1 வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணும். இப்போ 10ன்னு இருந்ததுன்னா நீங்கள் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஃபிக்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீஃபிக்ஸ். போஸ்ட் ஃபிக்ஸ் என்ன பண்ணுன்னா வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் அந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இது எப்படி இது பண்ணுன்னு சொல்லி நம்ம அசைன்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதை வந்து காமிக்கிறேன். அது மாதிரி ப்ரீஃபிக்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேல்யூ வந்து அசைன் ஆகும். இது நம்ம எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கும்போது நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ்னால் என்ன நீங்கள் நினச்சிக்கலாம்னா வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நடக்கும். அந்த கரண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வேரியபிள் அசைன் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கும். ப்ரீஃபிக்ஸ்னால் என்ன பண்ணிக்கலாம்னு நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு வந்து நடந்துட்டு அந்த வேல்யூ தான் வந்து உங்கள் வேரியபிள் வந்து அசைன் ஆகும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நடக்காது. கரண்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு வேல்யூவும் இன்க்ரிமெண்ட் ஆகும், அதே டைம் வந்து அசைன்மெண்ட்டும் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ நான் வந்து இங்கே வந்து 2 வேரியபிள் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்ப் வேல்யூ. இதோட வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ நான் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன், ஒரு வேரியபிள். ஸோ இந்த ஏவோட வேல்யூ தான் நம்ம இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், போஸ்ட் ஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்போட வேல்யூவில் நம்ம டெம்பரவரி அசைன் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நடக்குதா இல்லை நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நடக்குதான்னு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இன்க்ரிமெண்ட் டெம்ப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன், ஏவோட வேல்யூ. ஸோ இந்த இடத்த நான் 2 வருது பிரிண்ட் பண்ணுறேன், போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். இந்த இடத்த டெம்ப் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், போஸ்ட் ஃபிக்ஸ்னு வேண்டாம், ஏன்னா நம்ம ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்த டெம்ப் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது நம்ம 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது இதோட 2 வேல்யூவோட இது என்னன்னு நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஏ வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து டெம்புக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா ஃபஸ்ட்டு ஏஓ போஸ்ட் ஃபிக்ஸ்னு வரும்போது கரண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கரண்ட் வேல்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து ஏ வந்து 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10ன்ற வேல்யூ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெம்பில் வந்து அசைன் ஆகிடும். ஸோ டெம்ப்ளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த printf வரும்போது என்ன பண்ணுமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். ஸோ டெம்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கும், ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், நமக்கு அதான் ஆன்சர் வரும். ஸோ டெம்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்குது, ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. இப்போ இதே நம்ம வந்து ப்ரீஃபிக்ஸ் பண்ணோன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அசைன்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 10ன்னு இருக்குது. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 ஆகிடும். ஸோ ஏவோட வேல்யூ 11 ஆன பிறகு அந்த 11 தான் பார்த்தீங்கன்னா டெம்பில் அசைன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏவோட வேல்யூவும் 11 இருக்கும், டெம்போட வேல்யூவும் 11 இருக்கும். ஸோ நம்ம இது ரன் பண்ணோன்னா ஏவோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 11 வரும், டெம்போட வேல்யூவும் 11 வரும். ஸோ சேம் கான்செப்ட் தான் நீங்கள் டிக்ரிமெண்ட்லையும் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதே நம்ம டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஏவோட வேல்யூ வந்து 10லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட்ன்றதுனால உங்களுக்கு ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரிமெண்ட் நடக்கும். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 10லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ 10ஓட கரண்ட் வேல்யூ தான் ஏவோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. ஸோ அந்த 10 வந்து டெம்பில் வந்துடும். அதுக்கப்புறமேல் தான் டிக்ரிமெண்ட் நடக்கும். அதுக்கப்புறமேல் ஏவோட வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணால் 9ன்னு வரும். ஸோ டெம்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்கும், ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோன்னா டெம்போட வேல்யூ 10ன்னு வரும், ஏவோட வேல்யூ 9ன்னு வரும். ஸோ இதே நம்ம ப்ரீ ஃபிக்ஸ்டு டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணோன்னா ஸோ கரண்ட் ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் அசைன்மெண்ட் நடக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 10லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ண ஏவோட வேல்யூ 9 ஆகிடும். ஸோ இந்த கரண்ட் வேல்யூ ஏவோட வேல்யூ 9 பார்த்தீங்கன்னா அந்த டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அசைன் ஆகும் டெம்பில். ஸோ 10லேருந்து ஆரம்பிக்கிறோம், ப்ரீஃபிக்ஸ்ன்றதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிக்ரிமெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் அசைன்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஆரம்பித்து
டிக்ரிமெண்ட் பண்ண பிறகு 9 ஆகிடும். அந்த 9ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெம்பில் இருக்கும். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் 9 தான். ஸோ டெம்பும் 9ஆக இருக்கும், உங்களுக்கு ஏவும் 9ஆக இருக்கும். திருப்பி நம்ம இந்த இது ரன் பண்ணி பார்க்கலாம். டெம்பும் 9 வருது, ஏவும் 9 வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரீஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இது நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கறதுனால நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சில வாட்டி உங்களுக்கு வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் தேவைப்படும், சில வாட்டி உங்களுக்கு வந்து ப்ரீஃபிக்ஸ் தேவைப்படும். நீங்கள் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் அப்ளிகேஷனை பொறுத்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.